இமான் மனைவி சர்ச்சை விவகாரம், மன்னிப்பு கேட்ட சிவகார்த்திகேயன். அது ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் என விளக்கம். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் 2013ஆம் ஆண்டு வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் இடம்பெற்ற ஊதா கலர் ரிப்பன், பார்க்காத ஆகிய பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானது. இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்திருந்தார். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரஜினி முருகன், சீமராஜா, நம்ம வீட்டு பிள்ளை உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்தார். 2019ஆம் ஆண்டு வெளியான நம்ம வீட்டு பிள்ளை படத்திற்கு பிறகு சிவகார்த்திகேயனும் டி இமானும் எந்த ஒரு படத்திலும் இணையவில்லை. இந்த நிலையில் இசையமைப்பாளர் டி இமான் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில், சிவகார்த்திகேயன் எனக்கு செய்தது ஒரு மிகப்பெரிய துரோகம், அதை என்னால் வெளியே சொல்ல முடியாது, எனவே எதிர்காலத்தில் அவருடன் சேர்ந்து பயணிக்க இயலாது என தெரிவித்த இமான், மேலும் சிவகார்த்திகேயனின் துரோகத்தை நான் மிகவும் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டேன். இது குறித்து அவரிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டேன். ஆனால் அதற்கான அவரது பதிலை என்னால் சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள் என் குழந்தைகளை பாதிக்கும், அதனால் நான் இது குறித்து எதுவும் பேசவில்லை என டி இமான் மிக வேதனையுடன் தெரிவித்திருந்தார். மேலும் இமான் அளித்த அடுத்த பேட்டியில், வில்லன் யார் என்று எனக்கு தெரியும், அதனால் நான் எனக்கு ஏன் இப்படி நடந்துவிட்டது என்று கடவுளிடம் முறையிட மாட்டேன் என தெரிவித்திருந்தார் இமான். இந்த நிலையில் டி இமானின் இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகி, அப்படி என்ன துரோகம் செய்தார் சிவகார்த்திகேயன் என்று ஒட்டுமொத்த இணையத்தையும் ரசிகர்கள் அலசி ஆராய ஆரம்பித்தனர். இமானின் முதல் மனைவியை விவாகரத்து செய்ததற்கு காரணமே சிவகார்த்திகேயன் தான் என்றும் சிலர் கருத்து தெரிவித்து சிவகார்த்திகேயனை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வந்தனர். அதாவது, இமான், அவரது மனைவி மௌனிகா இருவரின் விவாகரத்துக்கு முக்கிய காரணம் சிவகார்த்திகேயன் தான் என பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில், தம்பி மாதிரி சிவகார்த்திகேயனிடம் பழகி வந்துள்ளார் இமான். அப்படி இருக்கையில் சிவகார்த்திகேயனால் அவரது குடும்பத்தில் மிகப்பெரிய பூகம்பம் வெடித்துள்ளது. இதனால் தான் சிவகார்த்திகேயன் இமான் இடையில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்துள்ளனர் என பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இமான் குறித்து சிவகார்த்திகேயன் அளித்த பேட்டி ஒன்று வைரலாகி வருகிறது. அதில் பேசிய சிவகார்த்திகேயன், நான் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் அது இமான் அண்ணாவிடம் தான் கேட்க வேண்டும். ஏனெனில் நான் கொஞ்சம் படங்களில் பிஸியாக இருக்கிறேன், அதனால் அவரை பார்க்க முடியாமல் பேச முடியாமல் இருக்கிறது. நாங்கள் இரு குடும்பமும் நன்றாக சாப்பிட போவோம், இப்போது அது நடப்பதில்லை என வேதனைப்பட்ட சிவகார்த்திகேயன், மேலும் நான் அவரை அண்ணன் என்றுதான் கூப்பிடுவேன், அவரும் என்னை தம்பி என்றுதான் கூப்பிடுவார். அது ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு ஈகோவும் எங்களுக்குள் இருக்காது. அதேபோல் அவர் மீது எப்போதும் எனக்கு அண்ணன் என்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு பாடலில் திருத்தம் சொன்னால் கூட நான் பயந்து கொண்டேதான் அவரிடம் சொல்வேன் என சிவகார்த்திகேயனின் பழைய பேட்டியில், எனக்கும் இமான் அண்ணனுக்கும் இருப்பது ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் என்றும், நான் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் அது இமான் அண்ணாவிடம்தான் கேட்க வேண்டும் என சிவகார்த்திகேயன் பேசியது தற்பொழுது வைரலாகி வருகிறது. உங்கள் தின சேவல்.